الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய அன்பும் பாசமும் கருணையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நபி தோழர்கள் அவர்கள் மீதும் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் மேலும் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்டு தங்களுடைய வாழ்வை அர்ப்பணம் செய்த பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய உடல் உழைப்புகளாக இருந்தாலும் சரி, இந்த மார்க்கத்திற்காக கஷ்டப்பட்ட இமாம்கள் நல்லடியார்கள் உங்கள் மீது என் மீது நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பு பாசம் கருணை முழுமையாக பொழியட்டுமாக என்று பிரார்த்தனையோடு இந்த முதல் ஜும்மாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி காண்பிக்கின்றான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. நிச்சயமாக இந்த வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்ட நாட்களிலிருந்தே அல்லாஹுடைய அந்த புத்தகத்தில் மாதத்துடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 12 என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். மின்ஹா 4 ஹுரும், அதில் 4 மாதங்களை நாம் புனிதப்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த மாதத்தில் நாம் பொதுவாக செய்யக்கூடிய பாவங்கள் இந்த மாதத்திலும் கூட செய்யக்கூடாது. பொதுவாக முஸ்லிம் பாவம் செய்யக்கூடாது. இந்த மாதத்தில் அந்த பாவங்களை அவை செய்தால் அது பெரிதாக பார்க்கப்படக்கூடியதாக இருக்கும். அதே போன்று ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்வில் செய்யக்கூடிய அன்றாட அமல்கள், அந்த அமல் இந்த நேரத்தில் செய்தாலும், குறிப்பாக இந்த 4 மாதங்கள் இவர்கள் செய்தாலும் அதிகமான அமல்கள் கொடுக்கப்படக்கூடிய கூலிகள் கொடுக்கப்படக்கூடிய மாதங்கள் என்பதாகவும், போர்கள் செய்யக்கூடாது என்பதாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதப்படுத்திய 4 மாதங்கள் என்பதாக குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றார். இந்த மாதத்தை நாம் தெரிந்திருப்போம். துல்ஹஜ் என்கின்ற மாதம், துல்காதா என்கின்ற மாதம், முஹர்ரம் என்கின்ற மாதம், ரஜப் என்கின்ற மாதம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4 மாதங்களை புனிதப்படுத்தி வைத்திருக்கின்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இருக்கக்கூடிய மாதம் என்பது புனிதப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். முஹர்ரம் என்கின்ற ஒரு சிறந்த மாதம், எந்த அளவுக்கு சொன்னா ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு ஒரு சம்பவத்தை நம்மால் குறிப்பிட முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு நோன்பை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஆஷூரா என்கின்ற நோன்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் மக்காவில் வாழும் பொழுது மக்கா மக்கள் எல்லாம் இந்த நோன்பை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த மாதத்தை அவர்கள் புனிதப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மார்க்கத்தை ஏற்காவிட்டாலும் இந்த மாதத்தில் பாவங்களை செய்வதை குறைக்கக்கூடியவர்களாகவும் நன்மையை செய்யக்கூடிய மக்களாகவும் இருந்தார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் நோன்பு வைக்கிறார்கள், சஹாபாக்களும் வைக்கிறார்கள். மதீனாவிற்கு வரும்பொழுதுதான் அந்த யூதர்களும் நோன்பு வைப்பதை பார்க்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், எதற்காக நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்கள்? அவங்க சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த மாதத்தில் தான் அவர்கள் அந்த கொடுமைக்காரன் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட நாள், ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்ட நாள். எனவே அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றி செலுத்தும் அடிப்படையில் இந்த மாதத்தில் அவர்கள் நோன்பை நோற்றார்கள். எனவே நாங்கள் நோன்பை நோக்கின்றோம் என்பதாக சொல்லி அந்த வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வநஹ்னு அஹqqu பிமூசா மின்கும், உங்களை விட நெருக்கத்தால் மார்க்கத்தால் அவர் சொல்லிய கட்டளையால் அவர் தவிர்ந்திருக்குமாறு சொன்ன விஷயத்தில் அதிகமாக உங்களை விட நாங்கள் தான் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் தாசுவா என்கின்ற அந்த முஹர்ரம் மாதத்தில் 9, 10 ஆகிய 2 நாட்களிலும் நான் நோன்பு பிடிப்பேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தில் நமக்கு 2 நோன்புகள் வழிகாண்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு என்ன சிறப்பு? அதிகமாக பேசப்பட்டிருக்கும், கேள்விப்பட்டிருப்போம், படித்திருப்போம் சமூக வலைத்தளங்களில். இருந்தாலும் நினைவுபடுத்திவிட்டு நான் கடந்து செல்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரஃபாவுடைய நோன்பிற்குண்டான சிறப்பு என்ன? கடந்த வருடத்துடைய சிறு சிறு பாவங்களும் எதிர்வரக்கூடிய வருடத்துடைய சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று ஒரு மாபெரும் ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதுதான் இந்த முஹர்ரம் மாதத்தில் ஆஷூராவுடைய நோன்பு வைப்பது. தாசுஆ மற்றும் ஆஷூரா என்கின்ற நோன்பை வைப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்னவென்றால், கடந்த வருடத்துடைய சிறு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அவர்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பெரும்பாவத்தை விடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அந்த சிறப்பை அவர்கள் அடைய முடியும் என்பதாக உலமாக்கள் விளக்கத்தோடு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஹதீஸை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்படியானால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்தில் யூதர்கள் சொல்லிய பதிலை பாருங்கள். மூசா அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். யார் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்? எந்த கூட்டம் அவர்கள் உதவி செய்யப்பட்டார்கள்? எதற்காக? அவர்கள் இன்றும் கூட நினைவுபடுத்தும் அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இது போன்ற வரலாற்றை நினைவுபடுத்துவதற்குண்டான காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூக மக்களுக்கு தானே அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். மீண்டும் எதற்கு நினைவுபடுத்தி நாம் தான் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்பதாக உறுதிப்படுத்தி சிறப்புப்படுத்தி கூறுவதற்குண்டான காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் தெரியுமா? எப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த அரசருக்கு எதிராக அந்த தாவாவை செய்தார்கள் தெரியுமா? கடந்த மாதங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை நாம் பார்த்திருப்போம். அவருடைய ஏகத்துவ பணியை நாம் பார்த்திருப்போம். அவருடைய தியாகத்தை பற்றி நாம் தெரிந்திருப்போம். அதே போன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களுக்காக அனுப்பப்பட்ட நபியாக இருந்தார்கள். ஃபிரௌன் என்கின்ற கொடுங்கோலரான அந்த மன்னனுக்கு எதிராக அந்த தௌஹீதை நிலைநாட்டியவர்களாக மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய வரலாற்றில் பல்வேறு படிப்பினைகளும் பாடங்களும் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. பனு இஸ்ரவேலர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய வரலாற்றின் அந்த தொடர்ச்சி தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றுடைய பின்னணியாக பின்புலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நமக்கெல்லாம் தெரியும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரனின் சூழ்ச்சியின் காரணமாக கிணற்றில் விடப்படுவார். அந்த கிணற்றிலிருந்து ஒரு புதிய அத்தியாயம் வரலாற்றில் தொடங்குமே. அவர்கள் எகிப்து என்கின்ற நாட்டிற்கு கொண்டு செல்லப்படுவார்கள். எகிப்தில் இருப்பவர்களை கிபித்தியர்கள் என்பதாக சொல்லப்படும். எகிப்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாபெரும் ஒரு பொறுப்பை தருகின்றான். பிற்காலத்தில் அந்த சகோதரர்கள் தன்னுடைய தந்தையர்கள் தன் சமூக மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? அந்த எகிப்தை நோக்கி வருவார்கள். இப்ப இந்த எகிப்து என்கின்ற நாட்டில் இரு மக்கள் அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எகிப்தை குடிகொண்ட மக்களாக பூர்வீகமாக கொண்ட எகிப்தியர்கள் திபெத்தியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மக்களும், பனு இஸ்ரவேலர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூக மக்களும் அவருடைய வழித்தோன்றல் வந்த மக்களும் இந்த எகிப்து என்கின்ற நாட்டில் வாழ்கிறார்கள். இவர்கள் தான் பனு இஸ்ரவேலர்கள், இவர்கள் தான் திபெத்தியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய எகிப்தை பூர்வீகமாக கொண்ட மக்கள். இப்ப என்ன ஆகுது? ஆரம்ப காலத்தில் ஒற்றுமையோடும் பாசத்தோடும் அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். காலங்கள் செல்கின்றது, நாட்கள் செல்கின்றது, மன்னர்கள் மாறுகிறார்கள், கொள்கைகள் மாறுகின்றது, குழப்பங்கள் அதிகரிக்கின்றது. இப்படித்தான் இந்த தோன்றலில் ஃபிரௌன் என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு கொடுங்கோலன் வருகின்றான். ஃபிரௌனுடைய பிரச்சாரம் என்ன?
ஃபிரௌனுடைய மிக முக்கியமான அவனுடைய அரசை தக்க வைப்பதற்கு அவன் சொல்லிய கொள்கை என்ன தெரியுமா? தான் தான் இறைவன் என்பதாக சொன்னான். அன ரப்புக்குமுல் ஆயிலா, நான் தான் உயர்ந்த இறைவன் என்பதாக அவன் கூறக்கூடியவனாக இருந்தான். குறித்து என்ன சொன்னா, பனு இஸ்ரவேலர்கள் எல்லாம் வெளியிருந்து வந்தவர்கள். எப்படி? பனு இஸ்ரவேலர்கள் இந்த பூர்வீக கொண்ட மக்கள் அல்ல, இவர்கள் அதிகமாகிக் கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். எகிப்தை பூர்வீகமாக கொண்டு திபெத்தியர்கள் நாம் தான் இந்த நாட்டிற்கு சொந்தக்காரன் என்பதாக எந்த சகோதரத்துவத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்களோ அதை உடைக்கக்கூடியவனாக இருந்தான். எந்த அளவுக்கு சொன்னார், ஃபிரௌனிடத்தில் அவருடைய சபையில் இருப்பவன் ஒருவன் வந்து சொல்கின்றான், ஃபிரௌனே, உன்னுடைய அரசர் அவர்களே, உங்களுடைய ஆட்சி கவிழ்ந்து போவதும் உங்களுடைய ஆட்சி பிடுங்கப்படுவதும் இந்த பனு இஸ்ரவேலர்களிலிருந்து ஒருவர் கிளம்பி வருவார் என்பதாக ஒரு கருத்தை சொல்கின்றார். சொல்லிய மாத்திரத்திலேயே ஃபிரௌன் தன்னுடைய சமூக மக்களில் இதை வைத்துதான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். அந்த பனு இஸ்ரவேலை அடிமைப்படுத்தக்கூடியவனாக இருந்தான். மிருகங்களை விட மோசமாக, கால்நடை விட மோசமாக அவன் வழிநடத்தி செல்லக்கூடியவனாக இருந்தான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட சிறுபான்மையான மக்களாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாக மார்க்கத்திற்கு தங்களுடைய வாழ்வியலாக எடுத்து வாழ்ந்திருந்தார்கள் என்றால், கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்து கண்ணீர் வடித்தவர்களாக, சுஜூதிற்கு சொந்தக்காரர்களாக, தொழுகையாளிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பார்கள் என்றால், அவர்களுக்கு வேண்டுமானால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சிறுபான்மையர் என்பதாக அறிமுகம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், முகவரிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கலாம். பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடிவிட்டான். அவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பனு இஸ்ரவேலின் மூலமாக, ஒரு குழந்தையின் மூலமாக, அவர்கள் ஒருவரின் மூலமாக இந்த ஃபிரௌன் என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு கொடுங்கோலனை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்க்கமாக முடிவு செய்து விட்டான். சொல்லிய மாத்திரத்திலேயே முன்னதாகவே பனு இஸ்ரவேல் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஒரு ஆணின் மூலமாக அவர்களிலிருந்து என்னுடைய ஆட்சி பிடுங்கப்படும் என்றால் அந்த ஆண், அந்த குழந்தை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதி இல்லை என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் செய்த செயலை சொல்லி காண்பிக்கின்றான். இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்தி, இந்த உலகத்தில் வாழுவது பெருமை அடித்தவனாக அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் பிரிவினை உண்டாக்கி யுதப்பிஹு அப்னாஅஹும், அவர்களில் ஆண் பிள்ளைகளை கொல்லக்கூடியவனாக இருந்தான். இப்படி சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். பிறந்தது ஆண் குழந்தையா? ஒரு பெண் தன்னுடைய வயிற்றில் கருவை சுமக்கக்கூடியவளாக இருக்கிறார்களா? அவன் என்ன செய்ய சொல்லுவான்? கண்காணிக்க சொல்லுவான். பிறந்தது ஆண் குழந்தை என்றால் பிறந்த மாத்திரத்திலேயே கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்படக்கூடிய ஒரு கொடுங்கோலனானே ஒரு மன்னனாக, அரசனாக வாழ்ந்தவன் தான் ஃபிரௌன். பெண்களாக இருந்தால் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுடைய வரலாற்றை, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாற்றை மிக அழகாக சூரா கஸஸ் என்கின்ற அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக அழகாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் என்ன செய்கின்றான் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பிறக்க செய்கின்றான். அவர்களெல்லாம் வனுரீது அன் நமுன்ன அலல்லதீன இஸ்துதுஃபு ஃபில் அர்தி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினான் அந்த பலகீனமான மக்களில் இருந்து ஒருவரை கொண்டு இவனை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் பார்க்கின்றார், பிறந்தது ஒரு மகன், ஆண். பிறந்து விட்டால் ஃபிரௌனுக்கு தெரிந்தவன் கொலை செய்து விடுவான். ஆனால் அல்லாஹ் வஹி அறிவிக்கின்றான், வஹைனா இலா உம்மி மூசா, மூசாவுடைய தாயாருக்கு நாம் வஹி அறிவித்தோம், அன் அர்திஈஹி, தாயாரே, மூசாவுடைய தாயாரே, நீங்கள் அந்த குழந்தைக்கு நீங்கள் பால் ஊட்டுங்கள். ஃபஇதா கிஃப்தி அலைஹி ஃபஅல்கிஹி ஃபில் யம், நீங்கள் பயந்தால், அந்த குழந்தை பராமரிப்பதற்கு பாலூட்டுவதற்கு நீங்கள் பயந்தால் நதியில் நீங்கள் வீசி விடுங்கள், நதியில் நீங்கள் அந்த பெட்டியில் வைத்து அனுப்பி விடுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். அதோடு வலா தகாஃபி வலா தஹ்ஸனி, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நிச்சயமாக நாம் வாக்களிக்கின்றோம், இன்னா ராத்தூஹு இலைக்க, நாம் அவரை உங்களுக்கு திருப்பி கொடுப்போம், அவரை என்ன செய்வோம்? தூதர்களில் ஒருவராக நாம் ஆக்குவோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கின்றான். எப்பேற்பட்ட ஒரு வாக்கு என்பதை பாருங்கள். எத்தனையோ வாக்குகளை குர்ஆனின் மூலமாக நாம் படிக்கின்றோம், கேட்கின்றோம். நமது வாழ்வில் சொல்லப்படுகின்ற உபதேசமாக அந்த வாக்கிற்கு இது போன்ற ஒரு கட்டுப்படுதலான வாழ்வை வாழுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக ஆட்சியா அதை தருகின்றான், கண்ணியமா அதை தருகின்றான், பதவியா தருகின்றான். ஆனால் அந்த வாக்கின் மீது நமக்கு எப்பேற்பட்ட நம்பிக்கை இருக்கின்றது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும்.
மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார். அதே போன்று அவர்கள் பயந்தார்கள். தன்னுடைய மகனாரை அந்த பெட்டியில் வைத்து அவர்கள் அந்த நதியில் அவர்கள் விடுகின்றார்கள். எந்த ஃபிரௌன் குழந்தைகளை பார்த்தால் கொலை செய்வான் என்று சொல்லப்பட்டதோ அந்த ஃபிரௌனுடைய கோட்டையின் அருகாமையில் அந்த நதி வருகின்றது. அந்த நதியின் ஓரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெட்டி வருகின்றது. ஃபல்தகதாஹு ஆலு ஃபிரௌன் லியகூன லஹும் அதுவன் வஹஸனா இன்ன ஃபிரௌன வஹாமான் வஜுனூதுஹா கானு ஹாதிஈன். ஆனால் ஃபிரௌனுடைய மனைவி சொன்னார்கள், அவர் சொல்றாங்க, வகாலத் இம்ரஅத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி சொன்னாங்க, இந்த குழந்தை எடுத்து நம்ம வளர்த்தலாமே, நமக்கு தான் குழந்தை இல்லையே, இந்த குழந்தையை நாம் வளர்த்துவோம், நம்முடைய பராமரிப்பை வளர்த்துவோம், அதை கொலை செய்ய வேண்டாமே என்பதாக, நமக்கு அது பயன்படலாமே என்பதாக சொல்லப்பட்ட அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஃபிரௌன் கொலை செய்யக்கூடியவனாக இருக்கின்றானோ அந்த ஃபிரௌனை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வளர்க்க செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றான். ஆனால் பிற்காலத்தின் அவர்தான் அவருடைய அரசாங்கத்தை, அவருடைய பதவியை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடியவராக உருவாகுவார் என்பதை உணராமலேயே அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் அறியாமலேயே அவரை எதிர்க்கக்கூடிய ஒருவரை நாம் அதற்குள் அனுப்பினோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கின்றார்கள், அழ ஆரம்பிக்கின்றார்கள். அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்காக செவிலித்தாய்கள் அழைக்கப்படுகின்றது. செவிலித்தாயிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பால் குடிப்பதை விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடுத்து விட்டதாக சொல்கின்றான். எந்த தாயார் அல்லாஹ்வுடைய வாக்கின் காரணமாக, எந்த தாயார் அல்லாஹ்வுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக தன்னுடைய மகனை அந்த நதியில போட்டாங்களோ அந்த தாய் அழைத்து வரப்படுகின்றாள். சொல்லப்படுது, இப்படியான ஒரு தாயார் இருக்கின்றார், நல்ல பராமரிப்பு செலுத்தக்கூடியவராக, அவரிடத்தில் எல்லா குழந்தைகளும் பால் குடிக்கப்படும் என்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த மூசாவுடைய தாயாருடைய உள்ளங்கள் எல்லாம் ரொம்பவும் கஷ்டப்படக்கூடியதாக மாறியது. நாம் அவர்களை பண்படுத்தினோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கையில் கொடுத்தான். அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், கண் குளிர்ச்சி அடைந்தார்கள், அந்த குழந்தைக்கு பாலூட்டக்கூடியவர்களாக மாறினார்கள். யோசித்து பாருங்கள், அல்லாஹ் வாக்கு செலுத்தினாள், அல்லாஹ் வாக்களித்தாள், நிச்சயமாக அந்த வாக்கை அவன் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான். அதற்கு அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டோம் என்றால். ஆனால் இன்றைக்கு யோசித்து பாருங்கள், தன்னுடைய மகனார் ஒரு சாதாரண மக்தப் மதரசாவிற்கு விடுவதற்கு கூட யோசிப்பார்கள், அதில் தியாகம் செய்வதற்கு யோசிப்பார்கள், மார்க்க கல்வியை படிப்பதற்குண்டானே அந்த படிப்பிற்குண்டான செலவழிப்பதற்கு தன்னுடைய மகனாரை அனுப்புவதற்கு யோசிப்பார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், இந்த மார்க்க கல்வி அவர்களுக்கு கிடைத்து விட்டால் முழு பரக்கத்தும் அருளும் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதாக பல்வேறு இடங்களில் இந்த கல்வியின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்தி கல்வி விஷயங்கள் நமக்கு சொல்லித் தரப்படும் போதெல்லாம் அதையும் கேட்டும் கூட நமது பிள்ளைகள் அதுபோன்ற விஷயத்தில் இணைப்பதற்கு யோசிக்கின்றோம். உலகம் என்று வந்துவிட்டால், துன்யா என்று வந்துவிட்டால், அதுபோன்ற விஷயங்களில் நம்முடைய பிள்ளைகளை பண்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய பொருளாதாரத்தை செலவழிப்பதற்கு தயாராக நாம் இருக்கின்றோம். ஆனால் பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசாவுடைய தாயாருக்கு கட்டளையிட்டான், அந்த மகனாரை நீங்கள் போடுங்கள், நிச்சயமாக நாம் திருப்பி தருவோம் என்பதாக சொல்லி அடிப்படையில் அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்கை நிறைவேற்றினான். காலங்கள் செல்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வலம்மா பலக அஷுத்தஹு வஸ்தவா, அவர்கள் வாலிபம் அடைகின்றார்கள், பக்குவ வயதை அடைகின்றார்கள். அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஞானத்தையும் கல்வியும் கொடுக்கின்றான். அந்த கல்வி அறிவு ஞானம் தெரிகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு முறை மதீனாவிற்கு அவர்கள் வருகிறார்கள், அந்த நகரத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். வரும் பொழுது அவர்கள் இரு நபர்கள் சண்டையிடுவதை பார்க்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலை சார்ந்தவர்கள், ஒரு கிபித்தியர் என்பவர் எகிப்து நாட்டை சார்ந்தவர். இரு நபர்கள் சண்டை போடுகின்றார்கள். அந்த சண்டையை தீர்த்து வைப்பதில் ஒருவர் மீது அவர்கள் கை ஓங்குகிறார்கள். அதில் கிபித்தியர் மரணம் அடைந்து விடுகின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த ஒரு வரலாற்றை, அடுத்த ஒரு பக்கத்தை திருப்புகின்றார். இத்தனை நாட்கள் அவர்கள் ஃபிரௌனுடைய வீட்டில் அந்த கோட்டையில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அடுத்த ஒரு திருப்புமுனையை அந்த கோட்டையிலிருந்து அப்புறப்படுத்தி அவருடைய வாழ்வை மாற்றுகின்றான்.
பல்வேறு நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இயல்பாக வாழ்ந்து கொண்டிருப்போம். சில நேரங்கள் எதை நம்பி நாம் வாழ்ந்தோமோ, எந்த பொருளாதாரத்தை நம்பி வாழ்ந்தோமோ, எந்த ஒரு கட்டமைப்பை நம்பி நாம் வாழ்ந்தோமோ, உடனடியாக அவைகளெல்லாம் நமக்கு எதிராக திரும்பிவிடும். வாழ்க்கையே கேள்விக்குறியாக ஆகிவிடும். நாம் யோசிப்போம், இதற்கு பிறகு நாம் என்ன செய்ய போகின்றோம்? அந்த அல்லாஹ்விற்கு தொழுகை செலுத்தினோமே, அவ்வப்போது சதக்காக்களை கொடுத்தோமே, நாம் எதையெல்லாம் நம்பி இருந்தோமோ, நமக்கா இப்படி கஷ்டம் வர வேண்டும் என்பதாக நாம் நினைப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அரசவையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கரம் நீண்டதன் அடிப்படையில் திபெத்தியர் மரணம் அடைந்து விடுகின்றார். மறுநாள் அதே போன்று பிரச்சனையை பார்க்கின்றார். அந்த நேரத்திலும் எந்த பனு இஸ்ரவேலுக்கு உதவி செய்தாரோ அவரே சொல்லிவிடுகின்றார், இவர்தான் கொலை செய்தார் என்பதாக. அந்த வரலாறு நீண்ட ஒரு வரலாறு. அன்புக்குரிய சகோதரிகளே, சுருக்கமாக நாம் சொல்கின்றோம். அந்த பனு இஸ்ரவேல் அவரை பிடிக்க வரும் பொழுதே, அந்த நேற்று கொன்ற அந்த திபெத்தியரை கொன்னதை போன்று என்னை கொன்று விடாத என்பதாக அவர் அந்த நேரத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்த அங்குள்ள மக்களுக்கெல்லாம் தெரிந்து விடுகின்றது. மூசாவை கொலை செய்ய வேண்டும் என்பதாக ஒரு திட்டம் தீட்டப்படுகின்றது. இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடு கடந்து செல்கின்றான். உள்ளத்தில் போடுகின்றான். நாடு கடந்து செல்கின்றார்கள். மதி என்கின்ற பகுதியை பயந்தவர்களாக அவர்கள் போகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த ஒரு கட்டத்தை, புதிய அத்தியாயத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தொடங்க வைக்கின்றான். அங்க என்ன நடக்குது? அவர்கள் ஓரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே தண்ணீர் புகட்டக்கூடிய ஒரு கிணற்றை பார்க்கின்றார்கள். மக்கள் எல்லாம் தண்ணீர் எடுக்கின்றார்கள். பாருங்கள், ஒரு சிறு உதவிகள் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை வேறு விதமாக மாற்றும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓரமாக நிற்கிறாங்க. அந்த காட்சியை பார்க்கின்றார்கள். இரு பெண்கள் தண்ணீரை எடுக்காமல் தயங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக மூசா அவர்கள் கேட்டார்கள், எதற்காக இப்படி நிற்கிறீங்க? அவங்க சொல்றாங்க, அபூனா ஷேகுன், எங்களுடைய தந்தை என்பவர்கள் ரொம்ப ஒரு வயசானவர், எங்களுக்கு தண்ணீர் எடுத்துட்டு போகணும், இவர்களெல்லாம் சென்றதுக்கு பிறகுதான் நாங்கள் தண்ணீர் எடுக்க முடியும் என்பதாக தங்களுடைய பலகீனத்தை வெளிப்படுத்தும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ மிகவும் பலசாலியானவராக இருந்தார்கள். அந்த தண்ணீரை அவர்கள் எடுத்து கொடுக்கின்றார்கள். இப்போ ஒரு தண்ணீர் எடுத்துக்கணும் எந்த ஒரு அவசியம் இல்லை. நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், நானே எனக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல என்பதாக ஓரமாக இருக்கலே, அவர் பலசாலியாக தன்னுடைய பலத்தால் அந்த கிணற்றிலிருந்து அவர்கள் தண்ணீரை எடுத்து கொடுக்கின்றார்கள். கொடுத்துட்டு ஓரமாக போய் நிற்கிறாங்க. எந்த பெண்கள் தண்ணீரை எடுத்து வாங்கி சென்றார்களோ அதில் ஒருவர் வருகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொல்றாங்க, எங்களுடைய தந்தை உங்களை அழைக்கின்றார், எங்களுக்கு உதவி செஞ்சீங்களா இல்லையா? நீங்க உதவி செஞ்சதன் காரணமாக உங்களுக்கு கூலி கொடுப்பதற்காக அழைக்கின்றார். அதே மாதிரி போறாங்க. போகும் பொழுது அந்த பெண் சொல்கின்றான் தன் தன்னிடத்தில், இவரை நான் பார்த்தேன், ரொம்ப ஒழுக்கமானவரா இருக்கிறாரு, ரொம்ப பலசாலியான ஒரு மனிதராக இருக்கின்றார், இவரை நாம் என்ன செஞ்சுக்குவோம்? கூலிக்கு அமர்த்தி கொள்வோம், நம்முடைய வேலை ஆட்களில் ஒருவராக இவரை வைத்துக் கொள்வோம். தந்தையே, நீங்கள் இவருக்கு ஏதாவது வேலை கொடுங்கள் என்பதாக சொல்லப்படும் பொழுது நிபந்தனையின் அடிப்படையில் அவரிடத்தில் சொல்லப்படுது, 8 வருடம் நீங்கள் இங்கே வேலை செய்தால் உங்களுக்கு என்னுடைய மகளில் ஒரு மகளை திருமணம் முடித்து தருவேன் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னந்தனியாக நின்றவரிடத்தில், தன்னந்தனியாக நின்ற சூழலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு குடும்பம் என்கின்ற கட்டமைப்பிற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றார். இதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்ப காலங்கள் செல்கின்றது. அதே போன்று வேலைகளை செய்கின்றார், திருமணம் முடிக்கின்றார். அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாடு கடந்து அவர்கள் பயணம் செய்து வரும் பொழுது ஒரு இடத்தில் ஒரு மலையின் பக்கம் ஓரமாக ஒதுங்கும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பக்குவத்தை கொடுத்து, அந்த ஞானத்தை கொடுத்து, அவர் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்வதற்குண்டான பக்குவம் நிலையெல்லாம் அடைந்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மலையிலிருந்து ஒளியின் மூலமாக அழைக்கின்றான். இப்ராஹீமே மூசாவே என்பதாக அழைக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் கொடுக்கின்றார்கள். அவர்கள் அருகில் செல்கின்றார்கள். அவரிடத்தில் தடியை கீழே போடுமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அந்த தடி கீழே போட்ட மாத்திரத்திலேயே பாம்பாக மாறுகின்றது. கைகள் வெண்ணிறமாக அந்த அற்புதங்கள் கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் பயப்படுகின்றார்கள். அவரிடத்தில் சொல்லப்படுகிறது, இந்த சத்தியத்தை ஃபிரௌனிடத்தில் நீங்கள் போய் சொல்லுங்கள், இந்த அத்தாட்சியை காண்பித்து நீங்கள் சொல்லுங்கள், மனித படைப்புகள் எவையுமே ஒருவனாக அவைகளை நீங்கள் படைக்கப்பட்ட படைப்பு நீங்கள் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. படைப்பாளன் ஒருவன் இருந்து கொண்டிருக்கின்றான், இவைகளெல்லாம் படைக்கப்பட்டவை என்பதாக நீங்கள் சத்தியத்தை எடுத்து சொல்லுங்கள் என்பதாக சொல்லும் பொழுதே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இறைவா, நானோ பாவம் செய்தவனாக வந்திருக்கின்றேன், கொலை செய்தவனாக வந்திருக்கின்றேன், என்னுடைய சகோதரை கொண்டு நீ பலப்படுத்து என்பதாக சொல்லப்படுகின்றது. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஃபிரௌனை நோக்கி அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலப்படுத்துகின்றான், அவள் அந்த ஆற்றலை கொடுக்கின்றான்.
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செல்கின்றார்கள். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைக்கின்றார்கள். வகால மூசா யா ஃபிரௌனு இன்னி ரசூலும் மிர் ரப்பில் ஆலமீன். ஃபிரௌனே, இதோ என்னை நான் தான் இறைவன் என்பதாக சொல்லிக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கின்றாயே, நீ அல்ல இறைவன், நிச்சயமாக நான் அல்லாஹ்விடத்திலிருந்து அகிலத்தின் இறைவனானே அல்லாஹ்விடமிருந்து ஒரு தூதராக நான் வந்திருக்கின்றேன். ஹகீகுன் அலா அல்லா அகூல அலல்லாஹ் இல்லல் ஹக். அல்லாஹ்வின் மீது சத்தியத்தை சொல்வதை தவிர வேறு எதுவும் எனக்கு எந்த ஒன்றும் கடமை இல்லை என்பதாக சொல்லிவிட்டு, இதோ பார், நான் அத்தாட்சி கொண்டு வந்திருக்கின்றேன். எனவே ஃபஅர்சில் மஅய பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலை நீ எங்களுக்கு அனுப்பிவிடு என்பதாக அந்த நேரத்தில் சொல்லப்படுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் அவர் சொல்கின்றான், கால இன் குன்த ஜிஅத பி ஆயா, நீ உண்மையிலே அத்தாட்சி நீங்கள் கொண்டு வந்திருந்தால் ஃபஅதி பிஹா இன் குன்த மினஸ் சாதிகீன், அதை நீ காண்பிக்குமாறு என்பதாக சொல்கின்றான். உடனே ஃபஅல்கா அஸாஹு ஃபஇதா ஹிய துஅபானும் முபீன், தன்னிடத்தில் இருந்த கைத்தடி அவர்கள் எடுத்து போட்டார்கள். போட்ட மாத்திரத்திலேயே தெளிவான ஒரு பாம்பாக மாறியது. வனஸஅ யதஹு ஃபஇதா ஹிய பைதாஉ லின்னாதிரின், தன்னுடைய கரத்தை அவர்கள் வெளிப்படுத்தி காண்பித்தார்கள். அவர்கள் பார்க்கும் பொழுது கண்கள் எல்லாம் வெண்மையாக கூடிய அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த அத்தாட்சியை காண்பிக்கின்றான். காண்பித்த மாத்திரத்திலே, மூசா அலைஹிஸ்ஸலாம் காண்பித்த மாத்திரத்திலேயே ஃபிரௌன் சொல்கின்றான், அங்கிருந்து அவை தலைவர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், இன்ன ஹாதா லசாஹிருன் அலீம், நிச்சயமாக இது தெளிவான சூனியம். மூசா அவர்கள் செய்வது இது சத்தியமல்ல, இறைவனிடமிருந்து கொண்டு வரப்பட்ட சான்றல்ல, மாறாக தெளிவான சூனியத்தை அவர் செய்கிறார் என்பதாக கிண்டல் அடிக்கக்கூடியவர்களாக, பெருமை அடிக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவோ சத்தியத்தை எடுத்து சொல்றாங்க. இன்றைக்கு நாம் எத்தனையோ நேரங்கள் நமக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லப்படும் பொழுது, இந்த குர்ஆனை எடுத்து சொல்லப்படும் பொழுது சில நேரங்களில் கவனமற்றவர்களாக நாம் செல்கின்றோம், பெருமை அடித்தவர்களாக நாம் செல்கின்றோம். அவருடைய நிலைகள் எல்லாம் எப்படி ஆனது என்பது இந்த வரலாற்றின் இறுதியில் தெரியும். அன்புக்குரிய சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், எடுத்து சொல்கின்றார்கள், கேட்கவில்லை. உடனே ஃபிரௌன் சொல்கின்றான், இதே போன்று சூனியத்தை என்னாலும் செய்ய முடியும் என்பதாக எல்லா சூனியக்காரர்கள் வருகிறார்கள். சூனியக்காரர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மைதானம் தயார் செய்யப்படுகின்றது. சூனியக்காரர்கள் சொல்கின்றார்கள், ஃபிரௌனே, அரசரே, நாங்கள் மூசாவை தோற்கடித்து விட்டால் எங்களுக்கு கூலி கிடைக்குமா என்பதாக கேட்கப்படுகின்றது. நிச்சயமாக நீங்க எங்களோடு நெருக்கமாக இருப்பீர்கள் என்பதாக சொல்கின்றது. காலு யா மூசா, மூசாவே, இம்மா அன் துல்கி வ இம்மா அன் நகுன நஹ்னுல் முல்கீன், நீங்க எறியறீங்களா அல்லது நாங்க எறியட்டுமா என்பதாக ஒட்டுமொத்த அந்த குழுவும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் கேட்கின்றது. உடனே மூசா சொன்னாங்க, கால அல்கு, நீங்க எறியுங்க, முதல் உங்களுடைய நீங்கள் ஆரம்பிங்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. உங்களுடைய தடிகளை நீங்கள் போடுங்கள். ஃபலம்மா அல்கௌ ஸஹரு அயூனன் நாஸ், மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேர்ச்சி பெற்ற சூனியக்காரர்கள் தங்களுடைய தடிகளை கீழே போடுகிறார்கள், பாம்புகளாக மாறுகின்றது, மக்களுடைய கண்களை பறிக்கின்றது. வஜாஉ பிஸிஹ்ரின் அதீம், அல்லாஹ் சொல்றான், ஒரு மகத்தான சூனியத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். வஅவ்ஹைனா இலா மூஸா அன் அல்கி அஸாக், இப்பொழுது நாம் வகி அறிவித்தோம். மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக அந்த சூனியத்தை பார்த்து தங்களுடைய கண்களை பறிகொடுத்தவர்களாக நின்று கொண்டிருக்கும் பொழுது எந்த சூனியத்தை பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்களோ, அன் அல்கி அஸாக், மூசாவே உங்களுடைய தடியை நீங்கள் போடுங்கள். ஃபைதா ஹிய தல்கஃபு மா யஃபிகூன், அந்த தடியை போட்ட மாத்திரத்திலேயே எந்த சூனியத்தை கொண்டு அவர்கள் மக்களை பிரமிக்க வைத்திருந்தார்களோ அனைத்து பாம்புகளையும் விழுங்கக்கூடியதாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தடி அந்த பாம்பு இருந்தது. அதை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த சூனியக்காரர்களுக்கெல்லாம் தெரியும், நாம் செய்கிறது வித்தை தான். ஆனால் எதிருள்ள செய்த மூசாவு வித்தையை செய்யவில்லை, நிச்சயமாக ஒரு அத்தாட்சி தான் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை தெரிந்த மாத்திரத்திலேயே உடனடியாக சொல்கின்றார்கள், வஉல்கிய ஸஹரத்து சாஜிதீன் காலு ஆமன்னா பிரப்பில் ஆலமீன், மூசாவுடைய இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஃபிரௌனே, உங்களுடைய அந்த ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு தேவையல்ல, உங்களுடைய அந்த சொகுசு வாழ்க்கை எங்களுக்கு தேவையல்ல. உண்மையிலே நாங்கள் இந்த ஊருக்கு வரும் பொழுது இந்த மூசாவை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற லட்சியத்தில் வந்து உண்மைதான். இந்த ஊருக்கு நாங்கள் வரும் பொழுது அவரை வெல்ல வேண்டும், உங்களிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது வந்தது உண்மைதான். ஆனால் மூசா செய்தது சூனியமல்ல, நிச்சயமாக இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்ட பையினா அத்தாட்சி தான் என்பதாக சொல்லிய மாத்திரத்திலேயே காலு ஆமன்னா பிரப்பில் ஆலமீன் ரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவுடைய ஹாரூனுடைய அந்த இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், நாங்கள் ஓரிரை கொள்கையில் நாங்கள் நிலை நிற்கக்கூடியவர்களாக மாறுகின்றோம் என்பதாக அந்த மக்கள் சொன்னார்கள்.
யோசித்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. எதிரிகளாக வந்த அந்த மக்கள் ஒரு சில வினாடிகள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்த மாத்திரத்திலே தங்களுடைய உள்ளங்களை பறிகொடுத்தார்கள். உள்ளத்தில் ஒரு மாற்றம் வந்தது. உடனடியாக சரண்டடைந்து அல்லாஹ்விற்கு நாங்கள் கட்டுப்படக்கூடிய மக்களாக, எது மார்க்கமாக எது தீனாக சொல்லப்பட்டது அந்த வழிமுறையில் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதற்கு எதிர்ப்புறமாக இந்த ஃபிரௌன், நீங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை, அந்த சோதனையில் நாங்கள் தாங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதாக அந்த சூனியக்கார கூட்டங்கள் முக்மீன்களாக மாறினார்கள் என்றால் இன்றைக்கும் எத்தனையோ அட்டாட்சிகள் நம்முடைய கண்களில் நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ மரண செய்திகளை நாம் கேட்கின்றோம். ஜனாசாவை நம்முடைய கரங்களிலாவே நாம் இறக்கி வைக்கின்றோம். எதை கேட்டாலும் மனங்கள் மாறாதே, நமது காதுகள் எல்லாம் செவிடான ஒரு நிலை இருக்கின்றதோ என்று சிந்திக்கும் அளவிற்குத்தான் எப்பேற்பட்ட சிறந்த மாதங்கள் வந்தாலும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் எந்த ஒரு அமலும் இல்லாத ஒரு கால சூழல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இறுதியாக என்ன ஆகின்றது? அடுத்த பகுதி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். பல்வேறு நேரங்களில் பல்வேறு வகையான அத்தாட்சிகள், ஃபர்சல்னா அலைஹிம் தூஃபான் வல் ஜராத் வல் கும்மல் வல் தஃபாதி' வத்தம ஆயாத்தி முஃபஸ்ஸலாத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனுடைய சமூக மக்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக, சத்தியம் தெரிய வேண்டும் என்பதற்காக பல்வேறு சோதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றான். வெட்டிக்கிளி அனுப்புகின்றான், புயல் காற்றுகள், அந்த புயல் போன்ற தண்ணி வருவது, மேலும் பேன்கள், அந்த தவளைகள் போன்ற இது போன்ற சோதனைகள் எல்லாம் கொடுத்து உன்னுடைய சக்தி பெரியதல்ல, இதைவிட அல்லாஹ் என்பவன் ஒருவன் இருக்கின்றான் என்கின்ற உணர்த்தும் வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் போதெல்லாம் ஃபஸ்தக்பரு வகானு கௌமன் முஜ்ரிமீன், அவர்களோ பெருமை அடிக்கக்கூடியவர்களாக, அவர்களோ ஈமான் கொள்ளவர்களாக, அவர்கள் பாவம் செய்யக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த கட்டமாக மூசா அவர்களை, மூசாவே நீங்களும் உங்களை நம்பிக்கை கொண்ட மக்களும் என்ன செஞ்சிருங்க, நாடு கடந்து போங்கள், பனு இஸ்ரேல் அழைத்து நீங்கள் செல்லுங்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க தன்னுடைய மக்களெல்லாம் அழைத்து சென்று கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த ஃபிரௌன் அப்போதும் அவர்களை விடுவதாக இல்லை, பின்னாடியே துரத்தி கொண்டே வரும் பொழுது ஒரு கட்டத்தில் கடலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை, தவக்குள் எப்படி இருக்கணும்னு ஒரு படிப்பினை பெறக்கூடிய ஒரு கணம், ஒரு தருணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தவக்குள் என்கின்ற வார்த்தையை படிக்கின்றோம். அந்த தவக்குள் அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுவது எப்படி என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் மாபெரும் ஒரு படிப்பினை இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதாரத்தின் மீது இருந்த தவக்குள், நண்பர்கள் மீது வைக்கக்கூடிய அந்த தவக்குள், அவர்களை சார்ந்து நம்பிக்கை வைப்பது, உலக ரீதியான காரியங்கள் மீது வைக்கக்கூடிய, அவர்களை சார்ந்து வைக்கக்கூடிய அந்த தவக்குள் நம்பிக்கை, பொறுப்பு சாட்டுதல், அல்லாஹ் மீது நாம் வைக்கின்றோமா என்றால் உண்மையிலே இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, உலக ரீதியான சோதனைகள் வரும் பொழுது முதன்மையாக இவர்களெல்லாம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அவைகளெல்லாம் கைவிடப்பட்ட இறுதியான கட்டத்தில் தான் இறுதியாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்பதாக இறுதியாக கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், எதிரே கடல் வந்து விட்டது. இறுதியில் குழந்தை என்று கூட பார்க்காமல் கொலை செய்யக்கூடிய ஃபிரௌன், அவனுடைய கூட்டம் வந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் எல்லாம் அவர்கள் கொலையக்கூடிய ஒரு சூழ்நிலை. மூசா அவர்களே, நாம் மாட்டிவிட்டோம், இதற்கு பிறகு நாம் என்ன செய்கின்றோம் என்பதாக கேட்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், قال كلا إن معي ربي سيهديني. கவலைப்படாதீர்கள், அவ்வாறல்லே, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றான், நான் அன் மீது பொறுப்பு சாட்டுகின்றேன், அல்லாஹ் நிச்சயம் நமக்கு பாதுகாப்பான் என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், மூசாவே அனிதுரிப் பிஅஸாக்கல் பஹர், கடலை அடியுங்கள், கடல் பிளக்கப்படுகின்றது. இயல்பிற்கு மாற்றமான இயற்கைக்கு மாற்றமான முறையில் முஃமின்களாக இருந்தால் அப்படியும் உதவி செய்யப்படும் என்பதற்கு ஒரு மாபெரும் ஒரு சான்று. மருத்துவர்கள் சொல்வார்கள் காப்பாற்ற முடியாது என்பதாக. இதற்கு பிறகு இந்த கடலிலிருந்து இவர் விடுபடவே மாட்டார்கள் என்று சொல்லப்படும். இதற்கு பிறகு இவரால் எந்திரித்து நடக்கவே முடியாது என்று சொல்லப்படும். நம்பிக்கை இழந்த அவுலியாக்கிடமோ தர்காவிற்கு இடமோ ஈமானை அடகு வைக்காமல் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கை உயர்த்தி பிரார்த்தனை செய்து ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற கொள்கை கோட்பாடோடு தங்களுடைய வாழ்வை அவர்கள் அமைத்து வாழ்ந்திருப்பார்கள் என்றால் இயற்கைக்கு இயல்பான அனைத்திற்கும் மாற்றமான முறையில் முஃமின் என்கின்ற ஒரே ஒரு தகுதியின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்வான். என்ன ஆச்சு? கடல் பிளக்குகின்றது, மக்கள் செல்கின்றார்கள். பிளக்கப்பட்ட கடல் பொதுவான மக்களுக்கல்ல, முஃமின்களுக்கான கடல். அந்த வழியில ஃபிரௌன் வருகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த கடலை பிளந்தானோ அந்த கடலை மூழ்கடிக்க செய்கின்றான். வஅன்ஜைனா மூஸா வமஅஹு அஜ்மஈன் ثم اغرقنا الاخرين.
மூசாவை உன்னுடைய கூட்டத்தாரை காப்பாற்றணும், மீது உள்ளவர்களை நாம் மூழ்கடித்தோம் என்பதாக சொல்லிய மாத்திரத்திலேயே இப்ப ஃபிரௌன் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கின்றான். யா அல்லாஹ், ஹத்தா இதா அதரகுல் அகரகு, மூழ்கடிக்கப்படும் பொழுது ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லதி ஆமன்து பிஹி, இதோ எந்த பனு இஸ்ரவேலர்கள் இந்த மூசா அவர்கள் எந்த அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்களோ அந்த அல்லாஹ்வை நான் ஈமான் கொள்கின்றேன் என்பதாக மூழ்கடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் இத்தனை நாட்கள் அவகாசங்களும் இத்தனை நாட்கள் அவர்களுக்குண்டான அட்டாட்சிகள் காண்பிக்கப்படும் போதெல்லாம் எந்த ஒரு மாற்றத்தையும் தன்னுடைய வாழ்வில் ஏற்படுத்தாத அந்த ஃபிரௌன் இப்பொழுது அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கின்றான். யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு, வஅனா மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் ஒருவனாக நான் இருக்கின்றேன் என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அல்ஆன வகத் அஸைத கப்லு, இதற்கு சற்று முன்னேறும் வரையும் எனக்கு நீ மாரடிக்கக்கூடியவனாக ஏமாற்றக்கூடியவனாக எனக்கு மாறு செய்யக்கூடியவனாக வாழ்ந்தாயே, வகுன்த மினல் முஃப்ஸிதீன், மேலும் நீயோ ஃபசாது செய்யக்கூடியவன குழப்பம் செய்யக்கூடியவனாக நீ வாழ்ந்தாயே, இதற்கு பிறகு நான் உன்னை மூழ்கடிப்பேன், பிறகு வரக்கூடிய மக்களுக்கு அட்டாட்சியாக ஆக்குவேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி அவருடைய வரலாற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறான் சொன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி யோசித்து பாருங்கள், இந்த வரலாற்றில் எவ்வளவு ஒரு மாபெரும் படிப்பினை இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு கூட தௌபாவை தேடாமல் நம்முடைய வாழ்வில் இது போன்ற இவனுடைய பண்பை போன்றுதான் நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தௌபா என்பது நல்ல ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது, நல்ல புத்தி இருக்கும் பொழுது, நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்டனுடைய பாவத்தை விட்டு திரும்பக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் இறுதி நேரத்தில் அவர்கள் கேட்கப்பட்டால் அவர்களுக்கு உண்டான அவகாசம் கொடுக்கப்படாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்து அவன் பாவிதான் நரகவாதிதான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்ப்பு செய்கின்றான் என்றால், அன்புக்குரிய சகோதர சகோதரி யோசித்து பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒற்றை மனிதராக இருந்த அந்த சமூக மக்களுக்கு தாவா பிரச்சாரம் செய்தார்கள். பல்வேறு சோதனை வந்தும் கூட பொறுமை காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். முஃமின் என்றால் நிச்சயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படியும் உதவி செய்வார் என்பதை நமக்கு இதில் இந்த வரலாற்றிலிருந்து மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்தில் சொற்ப காலங்கள் நாம் வாழ்கின்றோம். எந்தெந்த விஷயங்களிலோ நாம் தவக்குள் வைக்கக்கூடியவர்களாக அதை சார்ந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதற்காக ரஅசுல் இபாதா, தொழுகைதான் மிக முக்கியமான தலையாய கடமை என்பதை மறக்கக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவைகளெல்லாம் ஒரு பொருட்டல்ல, மார்க்கம்தான் முதன்மை என்பதாக இந்த உலகத்தில் நாம் இருந்தோம் என்றால் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்ப கட்டத்தில் ஒரு சோதனை தந்தாலும் இறுதியில் வெற்றியாளர்களாக ஆக்குவான். அப்படித்தான் பனு இஸ்ரவேலர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் திரும்பி பார்க்கும் சமூக மக்களாக உயர்த்தினான் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் என்றால், இதில் கேட்ட படிப்பினைகள், இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். எதை கேட்டோம் அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரியும் பிரார்த்தனையோடு இந்த முதல் ஜுமா நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅத. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் ஜுமா உரையில் முஹர்ரம் மாதத்தில் மிக முக்கியமாக நாம் நோன்பு வைப்பதற்குண்டான காரணமாக சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபியான மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றின் சில பகுதிகள் மட்டும் ஒரு சில நிமிடங்களில் நாம் பார்த்தோம். மிகப்பெரிய ஒரு வரலாறு. ஒரு வரலாறை பேசுவதற்கு பல மணி நேரங்கள் தேவைப்படும். சில பகுதிகளில் சில விஷயங்களை மட்டும் நாம் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றோம். அதில் சொல்லப்பட்ட படிப்பினைகளை நம்முடைய வாழ்வில் பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த ஒன்றுதான் நமக்கு வெற்றியாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மார்க்கம் பல்வேறு இபாதத்துகளை நமக்கு சொல்கின்றது. தொழுகையும் தாண்டி, குர்ஆன் ஓதுவதையும் தாண்டி சதக்கா என்கின்ற ஒரு சிறந்த அமலை நமக்கு கற்றுத்தருகின்றது. அல்லாஹ் ரப்பல் குர்ஆன் கேட்கும் பொழுது அழகிய கடனை எனக்கு கொடுப்பவர்கள் யார் என்று கேட்கின்றார். மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ் கர்தன் ஹஸனா, அழகிய கடனை கொடுப்பவர் யார், அவர்கள் நாம் பன்மடங்காக ஆக்கி தருகின்றேன் என்று சொல்கின்றான். உலகத்தில் செய்யப்படக்கூடிய சதக்காக்கள் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக மாறும். நாம் செய்யக்கூடிய ஒரு சதக்காக்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பல மடங்காக ஆக்கி நாளை மறுமையில் நமக்கு தருவதாக வாக்களிப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீதுகளையும் பொன்மொழிகள் நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்படியாக பல்வேறு நேரங்களில் நமக்கு பல வகையான ரீதியில் சதக்காக்களுடைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருப்பார்கள். அதன் வரிசையில்தான் கர்நாடகா என்கின்ற மாநிலத்தின் அதில் பெங்களூர் என்கின்ற பகுதியில்
தமிழ் பேசும் மக்களுக்குண்டான தாவா பிரச்சாரம் செய்யக்கூடிய மர்கஸாக, பள்ளிவாசலாக, தாவா ஸ்டால் போடக்கூடிய, மேலும் அதில் பல்வேறு பெண்களுக்கு நிகழ்ச்சிகள் என ஒரு சமூக மக்களுக்கு எதுவெல்லாம் தேவையோ அவை அனைத்து விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு மர்கஸாக ஒரு பள்ளிவாசல், அபூ ரைஹான் என்கின்ற பள்ளிவாசல் அங்கே மிக சிறப்பாக இயங்கி வந்து கொண்டிருக்கின்றது. அதில் பொருளாதார பற்றாக்குறையின் காரணமாகவும் அங்கே இட நெருக்கடியின் காரணமாகவும் இன்னும் இடத்தை அவர்கள் விசாலப்படுத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1400 ஸ்கொயர் ஃபீட் அவர்கள் விசாலப்படுத்தியிருக்கிறார்கள். கட்டிடத்தை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50 லட்சங்கள் தேவைப்படக்கூடிய ஒரு நிலையில் இந்த சமூக மக்களுக்கு இந்த சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கு தடையாக இருப்பது இந்த ஒரு பொருளாதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே தமிழகம் முழுவதும் அவர்கள் இந்த போன்ற நல்லுள்ளம் கொண்ட மக்களை அவர்கள் அணுகி அந்த பொருளாதாரத்தை சேகரித்து பிற மக்களும் பயனடைய வேண்டும் என்பதற்காக பாடுபடக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படியாகத்தான் இந்த ஜுமாவிற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அந்த மஸ்ஜிதுக்கு, அபூ ரைஹான் என்கின்ற மஸ்ஜிதுக்காக வசூல் செய்யப்படும். தங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்து உதவுங்கள். கொடுப்பதென்பது நமக்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், போன மாதம் தான் நான் 100 ரூபா கொடுத்தேங்க, போன மாதம் 500 ரூபா கொடுத்தேங்க, பள்ளிவாசலை சந்தா கொடுத்தேங்க என்பதாக கணக்கு பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொடுப்பது அல்லாஹ்வுக்காக அல்ல, கொடுப்பது மார்க்கத்துக்காக அல்ல, கொடுப்பது நமக்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இந்த உலகத்தில் வாழும் பொழுது அதிக பொருளாதாரத்தை கொடுப்பேன், அது எனக்காக நான் வாங்குறேன், எனக்காக என்று வரும் பொழுது, தனக்காக என்று வரும் பொழுது கணக்குகளை நாம் பார்ப்பது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது சதக்காக்களும் இதை நான் கொடுப்பதனால் ஒரு 500 ரூபா கொடுக்குறேன்னா நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது 5 லட்சமாக மாற்றலாம், அதை விட அதிகமாக மாற்றலாம் என்கின்ற எண்ணத்தில் நாம் அந்த பொருளாதாரத்தை கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக அதிகமாக கொடுக்கக்கூடிய மக்களாக இருப்போம். முடியுமான அளவிற்கு சதக்காக்களை செய்து சதக்கத்துல் ஜாரியா, நிரந்தர நன்மை என்கின்ற கபர் வாழ்க்கைக்கு பிறகு பிற மக்கள் அமல் செய்தால் நமக்கு கிடைக்காது, மாறாக இது போன்ற உலகத்தில் வாழும் பொழுது இந்த இபாதத்துகளை நாம் செய்தோம் என்றால் கபர் வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஒளிமயமாக அதுவும் தொடர்ச்சியான அமல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த உலகத்தில் சதக்கத்துல் ஜாரியா வச்சிருக்கிறான். எனவே அந்த வாய்ப்பு நம்மை நோக்கி வந்திருக்கின்றது, அதை பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். எனவே எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து சிறந்த முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும். யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு சிரமப்பட்டு இந்த உலகத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோய் ஷிஃபாவை கொடுப்பானாக. நம்முடைய அனைத்து பாவம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து சிறந்த முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்களாக இருப்போமாக. எப்படி இந்த அவையில் நாம் அமர்ந்தோமோ இதே போன்ற நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கமான அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருகாமையில் அமரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவனை பிரார்த்தித்து இந்த 2வது ஜுமா நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.